இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் EIA in environmental issues in plant ecology. So environmental impact assessment is an environmental management tool. It helps to regulate and recommend the optimal use of natural resources with minimum impact on ecosystem and biotic communities. ஸோ என்விரான்மெண்டல் டூல் மேனேஜ்மெண்ட் டூலாக EIA இருக்குது. ஸோ இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் சின்ன பாதிப்பை மட்டுமே ஈகோசிஸ்டம் அண்ட் பயோட்டிக் கம்யூனிட்டிஸில் ஒரு சின்ன தாக்கத்தை மட்டுமே ஏற்படும், பெரிய ஆபத்தில் சின்ன தாக்கத்தை மட்டுமே உருவாக்க முடியும். It is used to predict the environmental consequence of future proposed development project, example river projects, dams, highway projects, taking into account interrelated socio-economical, culture and human health impacts. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்யூச்சரில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், டேம்ஸ், ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஈகோசிஸ்டமும் அந்த ரிசோர்ஸஸும் பாதிக்கப்படாத மாதிரி, அதே மாதிரி ஹியூமன் ஹெல்த் மேலே எந்த ஒரு இம்பேக்ட் பாதிப்பையும் ஏற்படுத்தாத மாதிரி அது கொண்டு வர இந்த EA வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் ரெடியூசஸ் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், thus helping to shape the projects that may suit local environment by ensuring the optimal utilization of natural resources and dispersal of waste to avoid the environmental degradation. ஸோ இந்த EIA இருக்கு இல்லையா, அதாவது அசஸ்மெண்ட், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதிப்பு அந்த அசஸ்மெண்ட் இம்பேக்டை குறைக்கிறது, அந்த அசஸ் பண்ணுறோம் நம்ம, ஓகேவா. ஸோ அந்த அசஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, என்விரான்மெண்ட் மேலே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோம், அதனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறதையும் குறைக்கிறோம். ப்ளஸ் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அதை வந்து கண்காணித்து, அந்த வேஸ்ட் மெட்டீரியலை கண்காணித்து எப்படி வெளியில் அனுப்பணுமோ அந்த மாதிரி அனுப்பணும்னா இந்த என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனை தடுக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இங்கே பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஈக்காலஜி, அக்வாட்டிக் ஈக்காலஜி அதாவது லைஃப் சயின்ஸில் வருது, லேண்ட்ஸ்கேப் அது சோஷியல் சயின்ஸ், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்து சோஷியல், அண்ட் ஜியாலஜி, சாயில்ஸ், வாட்டர், ஏர், கிளைமேட் இதெல்லாம் வந்து எர்த் சயின்சஸ். ஸோ இந்த மூணுத்து மேலேயும் வந்து நம்ம ஹியூமன்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மூணுத்து மேலேயும் நம்ம அந்த என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை பாதுகாக்கவும் முடியும், ஈகோசிஸ்டத்தை பத்திரமா பாதுகாக்க வச்சுக்கவும் முடியும், இம்பேக்ட்னா தாக்கத்தை உருவாக்க. ஸோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். The benefits of EIA to the society. A healthier environment. நான் சொன்னேன் இல்லையா, ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்க முடியும், மாசு இல்லாத, அதாவது பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டு நம்ம கொடுக்க முடியும். பொல்யூஷன் ஃப்ரீ இல்லைன்னாவே, பொல்யூஷன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்னாவே ஹெல்த்தி என்விரான்மெண்ட் தானே. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டினா லிவிங், தட் இஸ் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்குள்ள வெவ்வேறு டைவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வீடு கட்டி வாழறாங்க, பறவைகள் மரத்தில் கூடு கட்டி வாழறாங்க, அப்புறமா வந்து லயன்ஸ் கேவ்ல இருக்காங்க. இந்த மாதிரி வெவ்வேறு பிளான்ஸ் வந்து தண்ணி இருக்கணும், ஸோ வெயிலில் தனக்கு தானே ஃபுட்டு. ஸோ அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். டிக்ரீஸ்டு ரிசோர்ஸ் யூசேஜ். ஸோ இதனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறத கம்மியாகும். ரிடக்ஷன் இன் கேஸ் எமிஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டேமேஜ். ஸோ இது வந்து எமிஷன், அதாவது கேஸ் எமிஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து கம்மியாகும். ப்ளஸ் என்விரான்மெண்டல் டேமேஜ்லேருந்து பாதுகாக்கவும் முடியும் அவங்களுக்கு.
Biodiversity Impact Assessment, BIA. Biodiversity Impact Assessment can be defined as a decision supporting tool to help the biodiversity inclusive of development planning and implementation. ஸோ பயோடைவர்சிட்டியை நம்ம காப்பாற்றணும். ஸோ அந்த எப்படி காப்பாற்றணும், அது ஒரு டூல், அதாவது பிஐஏ ஒரு டூல். பயோடைவர்சிட்டியை காப்பாற்றி அதை டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும் இந்த பிஐஏ. ஸோ இதில் வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டூல் டு ஹெல்ப் த பயோடைவர்சிட்டி development in planning and implementation. It aims to ensuring the development proposal which integrate biodiversity consideration. ஸோ இவங்க வந்து டெவலப்மெண்டல் ப்ரப்போசல்ஸ், அதாவது பயோடைவர்சிட்டியை ஒன்று சேர்க்குறாங்க. இங்கே அவங்க கன்சிடர் எப்படியெல்லாம் பயோடைவர்சிட்டியை காப்பாற்ற முடியும் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்குன்னு ஒரு என்ஷூரிங், ஒரு ஷூரிட்டி மாதிரி அந்த டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க, டெவலப்மெண்ட் ரூல் மாதிரி கொடுக்குறாங்க. Okay, they are legally compliant and include the mechanism for conservation of biodiversity resources and provide fair and equitability, that is equitable sharing of the benefit arising from the use of biodiversity. ஸோ லீகலாக கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். இந்த பிஏஐயில் இந்த பயோடைவர்சிட்டி அழிஞ்சிட்ருக்கு, இங்கே வந்து இவங்க இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால் அழியுது, அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம பண்ணலாம். அப்புறமா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரிசோர்ஸஸை காப்பாற்றவும் செய்யலாம். ஸோ இது வந்து ஷேரிங், அந்த இந்த பெனிஃபிட்ஸை எல்லாருமே தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் அரைசிங், அதாவது எப்படியெல்லாம் பயோடைவர்சிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸு. ஸோ பயோ மானிட்டரிங், the act of observing and assessing the current state and ongoing changes in the ecosystem, biodiversity components landscape including natural habitat, population and species. So bio monitoring னா நம்ம பார்க்கறது, மானிட்டரிங் பண்ணுறது, பார்க்கறது, அதாவது சூப்பர்வைசிங் பண்ணுறது. ஸோ எப்படி ஏற்கனவே இப்போ இருக்கிற ஸ்டேட் அண்ட் ஃப்யூச்சரில் வரப்போகிற சேஞ்சஸ் பற்றி மானிட்டர் பண்ணுறோம் ஈகோசிஸ்டத்தில். இப்போ லேண்ட்ஸ்கேப், பயோடைவர்சிட்டி காம்பனன்ட்ஸ், அப்புறமா நேச்சுரல் ஹேபிடேட்ஸ், பாப்புலேஷன் அண்ட் ஸ்பீஷீஸ், இதை வச்சு. ஓகே, நெக்ஸ்ட், an agricultural drone is an unmanned aerial vehicle applied to the farming in order to help the increased crop production and monitor the crop gold, that is crop growth, gold இல்லை growth. ஸோ அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ், இப்போ நம்ம ட்ரோன்ஸ் வந்து இப்போ இந்த கொரோனா பீரியடில் என்ன பண்ணாங்க, ட்ரோன்ஸை வச்சு டிஸ்இன்ஃபெக்டன்ஸை தெளித்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸை வச்சு ஃபார்மிங்கில் க்ராப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, இல்லை ஏதாச்சும் க்ராப்புக்குள்ளே க்ரோத் எப்படி இருக்குது, ப்ளஸ் அந்த இன்செக்ட் பெஸ்ட் ஏதாச்சும் இருக்கானும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் லெட் த ஃபார்மர் see the fields from the sky. ஸோ ஸ்கைலேருந்து அவங்களோட ஃபீல்டை பார்க்கலாம். This bird eye view can reveal many issues such as irrigation problems, soil variation, pest and fungal infestation. So it is also used for the crop effective safe method, that is cost effective safe method of spraying pesticides and fertilizers, which proves very easy and non-harmful. So farmers மேலே இருந்த அந்த ட்ரோன்ஸ் கேமரா இருக்கு இல்லையா, மேலே இருந்து பார்க்கலாம். அப்புறமா ஏதாச்சும் பூச்சி இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை சாயில் ப்ராப்ளம் இருக்கா, இரிகேஷன் நல்லா பாஞ்சிருக்கா எல்லா சைட்ஸும், அப்புறமா வந்து ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் கூட இதன் மூலமாக அடிக்கலாம். அதுதான் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் தெளித்தாங்க லாஸ்ட் இயர் 2020 அந்த கொரோனா பீரியடில். ஸோ இதுதான் அந்த ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸை வச்சு அந்த பூச்சி மருந்து அடிக்கிறத பாருங்கள். பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் கேன் பி அசஸ்டு பை. ஸோ இந்த பயோடைவர்சிட்டியோட இம்பேக்ட் எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ லேண்ட் யூஸ் அண்ட் கவர், ஸோ அதாவது சேஞ்ச் பண்ணலாம். லேண்டோட கவரையும், லேண்ட் யூஸ் பண்ணுறதையும் அதோட கவரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஐசோலேஷன் எக்ஸ்ட்ராக்டிவ், தட் இஸ் ஐசோலேஷன். ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் யூஸ் அண்ட் கவரை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, இப்போது இந்த வருஷம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட்நட்ஸ் போட்டிருக்கீங்க, ஓகேவா? அதுக்கு நெக்ஸ்ட் இது வந்து பயிர் வைக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து போடுறீங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி
பண்ணிங்கன்னா லேண்ட் யூஸ் அண்ட் கவர் சேஞ்ச் ஆகும். ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஐசோலேஷன். ஸோ இப்போ அந்த இதுவே அந்த பெரிய ஃபீல்டையே நம்ம கொஞ்சம் பாதி பாதியாக கட் பண்ணி அதை வந்து ஒரு செக்மெண்ட் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது இவ்வளோ பெரிய ஃபீல்டு இருக்குன்னா இதில் வந்து ஃப்ராக்மெண்ட் பிட் பீசஸாக ஃப்ராக்மெண்ட்டாக ஐசோலேட் பண்ணி பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷனாக அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் இன்புட் சச் ஆஸ் எமிஷன், எஃபிலியன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது கெமிக்கல்ஸ், எஃபிலியன்ஸ், எமிஷன்ஸ், அதாவது கேஸ் எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, கெமிக்கல்ஸ். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்வாசிவ் ஏலியன் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஸ்பீஷீஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் நம்ம இன்வாசிவ் இதெல்லாம் இம்பேக்ட், அதாவது எப்படி அசஸ் பண்ணலான்றது. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஏதாச்சும் அந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் எமிஷன், எஃபிலியன்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதான்றது பார்க்கலாம். அப்புறமா இன்வாசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ், வெளியூர் ஸ்பீஷீஸ் நம்ம ஊரை வந்து அழிச்சிருவாங்க அந்த மாதிரி. அண்ட் இம்பேக்ட் ஆன் எண்டமிக் த்ரிட்டன்ட் ஃப்ளோரா ஃபானா இது எல்லாத்தையுமே அதாவது பயோடைவர்சிட்டியோட இம்பேக்டில் அசஸ் பண்ண முடியும் இதை வச்சு. ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், GIS. ஸோ ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா இங்கே பாருங்கள், வேர்ல்டு, இந்த வேர்ல்டை சுற்றி நம்ம மேப், கூகுள் மேப் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போது. கூகுள் மேப், அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அனலைசஸ் பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ வந்து இதுவாக இருக்குது அதெல்லாம் அனலைசஸ், இது டேட்டா, அப்புறம் வந்து இது வந்து சாஃப்ட்வேர் மெட்டீரியல், சாஃப்ட்வேர் சேட்டிலைட்ஸ் அண்ட் இது ஒர்க்கிங், இது வந்து ஒர்க்கர்ஸ், அப்புறமா இது வந்து மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அதாவது நம்ம கைக்குள்ளே உலகம் இருக்கிற மாதிரி தான் GISS, தட் இஸ் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ GIS is a computer system for capturing, storing, checking and displaying the data related to the position on earthly surfaces. ஸோ இந்த GISன்றது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான், கேப்சர் பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க அண்ட் செக் பண்ணுறாங்க, டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எர்த்தோட பொசிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழை வருது, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. வெதர் ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க, எங்கே புயல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ தூரத்தில் இருந்து வருது. ஸோ அதெல்லாம் கூட இந்த GISல கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ டு மேனிப்புலேட், அனலைஸ், மேனேஜ் அண்ட் ப்ரெசென்ட் ஸ்பெஷல் ஆர் ஜியோகிராஃபிக்கல் டேட்டா. ஸோ அனலைஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த இவ்வளோ தூரத்தில் வந்து புயல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரையை கடக்கும், இது இப்படி போக போகுது, அந்த சேஞ்சஸ். ஸோ அதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க. GPS is a satellite navigation system used to determine the ground position of an object. ஸோ GPSன்றது வந்து சேட்டிலைட் சிஸ்டத்தில் இப்போ நாம் எங்கே இருக்கோம்ன்றது கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இருக்கோம், இந்த வியூ காட்டும் இல்லையா. ஸோ அது வந்து சேட்டிலைட் சிஸ்டம் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குன்றதை காட்ட முடியும் GPSை வச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மேப்ஸ் யூஸ் பண்ணி வழி கண்டுபிடிச்சி போகிறோம். ஸோ இட் இஸ் அ constellation of approximately 30 well-spaced satellites that orbit the Earth and make it possible for the pupil with ground receivers to pinpoint the geographical locations. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்றது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 30 well-spaced satellites யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக பர்சன்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க, ரிசீவர்ஸ் எங்கே ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மெத்தடில். இப்போ இங்கே எங்கேயோ இருக்கோம், செல்ஃபோனில் பேசுகிறீங்க, அமெரிக்காவில் இருக்கிறவன் இந்தியாவில் பேசுகிறான், இந்தியாவில் இருக்கிறவன் வேறு ஒரு நாட்டில் ஆஸ்திரேலியாவில் பேசுகிறான். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் கூட ஒன் ஆஃப் த GPS சிஸ்டம் கூட சொல்லலாம். இந்த வீடியோ காலிங் அதுதான். ஸோ இட் இஸ் நெக்ஸ்ட் அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுறாங்க இல்லையா. லொக்கேஷன் இப்போ வந்து நம்ம மொபைல்ஸ்லாம் கூட லொக்கேஷன் லொக்கேட் பண்ணுங்கள், லொக்கேஷன் எங்கே இருக்கீங்க அதை லொக்கேட் பண்ணுறீங்கல்ல, எந்த இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் GPS இதில் தான். Some applications in which GPS is currently being used for around the world, including mining, aviation, surveying, agriculture and marine ecosystem. ஸோ எங்கெல்லாம் இந்த GPS ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனிங்ஸ், அதாவது கோல் மைன்ஸ், கோல்ட் மைன்ஸ், அந்த மாதிரி ஏவியேஷன், சர்வேயிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் மெரைன் ஈகோசிஸ்டத்தில் தான் இது ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் GIS. ஸோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அது தெரிஞ்சுக்கலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ டிசாஸ்டர்னால் அழிவு, இந்த ஃப்ளட்டு, புயல், அப்புறமா எர்த்துக்குவாக்கு, இந்த மாதிரி ஈவன் கொரோனா அதுவும் ஒரு பேரழிவு தான்.
ஸோ ஜோனிங் ஆஃப் லேண்ட் சைட் ஹசார்ட், லேண்ட் சைட்னா நிலச்சரிவு இருக்கா, எந்த இடத்துல நடக்க போகுது அந்த கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லி அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறது. டிட்டர்மினேஷன் ஆஃப் லேண்ட் கவர் அண்ட் லேண்ட் யூஸ், ஸோ லேண்ட் கவர் எப்படி இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம். எஸ்டிமேஷன் ஆஃப் ஃப்ளட் டேமேஜ், ஸோ ஃப்ளட் டேமேஜ் எவ்வளோ ஃப்ளட் டேமேஜ் ஆகிருக்கு, எதெல்லாம் போயிருக்கு, எவ்வளோ பைசா கொடுக்கலான்னு கவர்மெண்ட்டை நிர்ணயிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸோட மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. சாயில் மேப்பிங், சாயில் வந்து எப்படி இருக்குது, சாயிலோட டெக்ஸ்சர் அதெல்லாம். வெட்லேண்ட் மேப்பிங், எங்கெல்லாம் வெட்லேண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் volcanic hazard, ஸோ இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கலாம், ப்ளஸ் volcanic hazard எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கிற அந்த பாப்புலேஷனை வந்து எராடிகேட் பண்ணுறது, அங்கேருந்து எடுத்து பத்திரமான இடத்துல சேஃபாக வைக்கிறது. வெஜிடேஷன் ஸ்டடீஸ் அண்ட் மேப்பிங் ஆஃப் த்ரிட்டன்ட் எண்டமிக் ஸ்பீஷீஸையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ வெஜிடேஷனில் எதெல்லாம் அழியக்கூடியது இருக்குது, அழிய போகுது அப்படின்றத ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும் அந்த ஸ்பீஷீஸை. ஸோ ரிமோட் சென்சிங், the process of detecting and monitoring the physical characteristics of an area by referring, that is by measuring its reflected and emitted radiation at a distance from the targeted area. ஸோ வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு ஏரியாவை டிடெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறோம், கண்டுபிடிச்சி மானிட்டர் பண்ணி அங்கே வந்து என்னென்ன ரேடியேஷன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் அவங்க டார்கெட் பண்ண ஏரியாவோட ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் எப்படி இருக்குன்றதை கண்காணிக்கிறது தான் ரிமோட் சென்சிங். இப்போ நம்ம வீட்டில் ரிமோட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்தே சேனலை மாற்றுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஏரியாவை மானிட்டர் பண்ணுறீங்க. ப்ளஸ் அந்த இடத்துல எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் எமிட்டட் ரேடியேஷன் எவ்வளோ இருக்குது நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இட் இஸ் அ டூல் யூஸ்ட் இன் கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ் பை கிவிங் எக்ஸாக்ட் பிக்சர் அண்ட் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் of even a single tree to large area of vegetation and wildlife for classification of land use patterns and studies, identification of biodiversity, rich or less areas for futuristic works on conservation and maintenance of various species including commercial crop, medicinal plants and threatened species. ஸோ இது ஒரு டூலாக இருக்குது. இதை வச்சு கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ், பயோடைவர்சிட்டியை காப்பாற்றலாம், எந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் எண்டமிக்காக இருக்குது அவங்கள காப்பாற்றலாம். அப்புறமா கமர்ஷியல் க்ராப் எப்படி, க்ராப்ஸ் எங்கே இருக்குது, மெடிசினல் பிளான்ஸ், த்ரிட்டன்டு பிளான்ஸ், இவங்க எல்லாத்தோட பிளான்ட் பேட்டர்னையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் யூஸ், லேண்ட் கவரை பற்றி ரிமோட் சென்சிங்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு சேட்டிலைட் இங்கே இருக்குது. அவங்க வந்து சோலார் ரேடியேஷன் எவ்வளோ இருக்குது அந்த இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரிமோட் பண்ணுறாங்க, ரிமோட் சென்சிங் சென்சர்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ சோலார் ரேடியேஷன் எவ்வளோ இருக்குது, வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, கிராஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, அண்ட் பேர் சாயில் எப்படி இருக்குது இந்த இடத்துல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே, அதாவது இங்கே வந்து பில்டப் ஏரியா நல்ல இப்போ வீடு கட்டினா இங்கே தாங்குமா, அந்த சாயில் எப்படி இருக்குது, இதெல்லாத்தையுமே கண்காணிச்சிட்ருக்கிறது ஒரு சேட்டிலைட். அதுதான் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் ஹெல்ப்ஸ் predicting the favorable climates for the study of spreading of disease and controlling it. So remote sensing வந்து favorable climate, அதாவது climate predictionக்காகவும் plus disease spreading, எப்படி disease spread ஆகுது plus எப்படி control பண்ணுறது, இது one of the use. Next, mapping of forest fire and species distribution. So forest fire எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு plus species distribution எப்படி இருக்கு அந்த ஏரியாவில். So tracking patterns of urban area development and changes in farmland or forest over several years. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ், அர்பன் ஏரியாவோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ டெவலப்மெண்ட் ஆன பிறகு எப்படி இருக்குன்றதை ட்ராக் பண்ணவும் முடியும். அண்ட் ஃபார்ம் லேண்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அந்த எப்படி சேஞ்சஸ் ஆச்சு, ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து ஃபாரஸ்டில் இருந்து, அதாவது எப்படி இன் ஃபார்ம் லேண்ட்ஸ் ஆர் ஃபாரஸ்ட் ஓவர் செவரல் இயர்ஸ்க்கு முன்னாடி சேஞ்சஸ் எப்படி ஏற்பட்டிருக்கு. அண்ட் மேப்பிங் த ஓஷன் பாட்டம் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ். ஸோ ஓஷனோட பாட்டம் அடியை கண்டுபிடிக்கலாம் அண்ட் அதில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் சேட்டிலைட் 1 மார்க்கில் கேட்கலாம். SCATSAT 1 செப்டம்பர் 2016 லான்ச் ஆயிருக்காங்க. இது வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்,
சைக்ளோன் ப்ரெடிக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் சர்வீசஸ் இன் இந்தியா. அதாவது வெதர் ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு தெரியும், வானிலை அறிக்கை. சைக்ளோன் ப்ரெடிக்ஷன் எப்படி மூவ் ஆகுது, எப்படி வரப்போகுது புயல்ன்றது. ட்ராக்கிங் சர்வீசஸ், அதாவது ட்ராக்கிங் செல்ஃபோன் எங்கே இருக்குது ட்ராக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடம், அந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் ட்ராக் பண்ண முடியும். இன்சாட் 3DR இது செப்டம்பர் 2016 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரழிவுக்காக மட்டுமே அனுப்புனது எப்போ. அண்ட் கார்டோசாட் 2 Jan 2018 எர்த் அப்சர்வேஷன், ஸோ எர்த்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக அனுப்புனது. GSAT 6A மார்ச் 2018 இது கம்யூனிகேஷன், அதாவது இந்த கம்யூனிகேஷன் 4G 5Gன்னு போது இல்லையா, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேசஸ், அதாவது இன்டர்நெட்டு, ஃபோனு, மொபைல் ஃபோன்ஸ், அதுக்காகவே இது அனுப்புனது. நெக்ஸ்ட் கார்டிசோசாட் 100th சேட்டிலைட் 2, அதாவது கார்டிசோசாட் 2 100th சேட்டிலைட்டாக Jan 2018 அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்டர் சர்வைலன்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது பார்டரில் யாராச்சும் உள்ள நுழையிறாங்களா, அதாவது வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊரில் நுழையிறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காகவே அனுப்புனது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.